ஐயா நம்ம வந்துக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வந்திருக்கோம். ஒரு அற்புதமான சிவாலயம் பார்க்க போகிறோம். அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் தான் வந்திருக்கோம். ஐயா இப்போ இது படிக்கட்டு எவ்வளோ படிக்கட்டு இருக்கு ஐயா? 1156 படிக்கட்டு. 1156 நடப்பாதை. இப்போ நம்ம மலைக்கு போகிற வழியில் இந்த சாமி பக்கத்துக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நாகப்பாம்பு சிலை வச்சுருக்காங்க. இந்த சிலை பார்த்திங்கன்னா 60 அடி கொண்ட நாகப்பாம்பு சிலைன்னு சொல்கிறாங்க ஐயா. ஐயா இப்போ நம்ம பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா அருள்மிகு ஆதிசேஷநாதர். இங்கே சாமிக்கு வேண்டுதல் தான் கோழியெல்லாம் விட்டுருக்காங்க ஐயா, சாவல் விட்டுருக்காங்க முருகருக்கு. சொல்லுவாங்கள்ல 7 சப்த கன்னிமார்கள்னு, இதுதான் 7 கன்னிமார்கள் சிலை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கந்தர் அனுபவத்தில் 11வது பாடல் கூக்கா வினையின் கிளை கூடியல. இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிறது கொங்கு 7 சிவஸ்தலத்தில் மலைமேல் உள்ள முதன்மையான ஸ்தலம் அர்த்தநாரீஸ்வரர். இந்த தலத்திலே கல்யாண பரிகாரங்கள், மாங்கல்ய பரிகாரங்கள், தோஷங்கள்லாம் நிவர்த்தி செய்யும் பொறுத்து சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலை இருக்குது. ஐயா நம்ம வந்துக்கிற இடம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வந்திருக்கோம். ஒரு அற்புதமான சிவாலயம் பார்க்க போகிறோம். அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் தான் வந்திருக்கோம். இதான் ஸ்டார்டிங் போகிற வழி தான் படிக்கட்டு. இங்கே தான் ஆரம்பிக்க போகிறோம். இங்கே முதல்ல ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. ஃபஸ்ட்டு விநாயகருக்கு ஒரு வணக்கம் போட்டுடலாம். ஓம் கணேஷா போற்றி, ஓம் கணேஷா போற்றி, ஓம் கணேஷா போற்றி. ஐயா இருக்காங்க, ஐயா கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா இது என்ன ஊர், என்ன மாவட்டம் ஐயா? இது வந்து நாமக்கல் மாவட்டங்க, திருச்செங்கோடு வட்டம், திருச்செங்கோடு வட்டம், திருச்செங்கோடு தாலுக்கா. சரிங்க ஐயா. மேலே என்ன சாமி இருக்காரு ஐயா? அம்மையப்பன் சிவன். சிவன் இருக்கிறார். சிவன் பாதி சக்தி பாதி. சக்தி பாதி. ஆதியில் வந்து நாகேஸ்வரராக இருந்ததுங்க. சிவனும் சக்தியும் வந்து இதானதுனால வந்து இது வந்து மெயினாக வந்து அம்மையப்பனை கும்பிட்றாங்க. அம்மையப்பனை கும்பிட்றாங்க. அதுக்கு முன்னாடி நாககிரி. எவ்வளோ ஆண்டுகள் பழமையான கோயில்? 2000 ஆண்டு பழமையானது. 2000 ஆண்டுகள் பழமையானது. ஐயா இப்போ இது படிக்கட்டு எவ்வளோ படிக்கட்டு இருக்கு ஐயா? 1156 படிக்கட்டு. 1156 நடப்பாதைங்க. நடப்பாதை. ஆமாம். இப்போ இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஐயா சொல்லியிருக்கிற இவ்வளோ நடப்பாதை இருக்குன்னு 1156 படிக்கட்டில் இருக்கின்றாரு. இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக மத்தியான நேரத்தில் வெயில் நேரத்தில் மலையேற போகிறோம். முதற்படி பெரிய விநாயகருக்கு ஃபஸ்ட்டு இவர் பார்த்து தான் நம்ம மலைக்கே போனோம். இவர் தரிசனம் பண்ணிட்டு மேலே ஏறுவார். ஆமாம், இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். படிக்கட்டு ஏறி போகலாம். வாங்க. அடுத்தபடியாக இங்கே ஒரு சிலை இருக்குது. இங்கே பார்த்துட்டு போவோம். அப்படியே ஃபஸ்ட்டு விநாயகரை பார்த்துட்டோம். இவர் ஒரு விநாயகர் தான் ஐயா. விநாயகர் பக்கத்தில் சர்ப்பம் வச்சுருக்காங்க. வாங்க, இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஐயா. இங்கே தான் விளக்கேற்றுறாங்க, இங்கே தான் கற்பூரம் கொளுத்துறாங்க. இங்கே தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். வாங்க போகலாம். அர்த்தநாரீஸ்வரருக்கு அரோகரா. வாங்க மலை ஏறலாம். வாங்க ஐயா. ஐயா இப்போ நம்ம மலைக்கு போகிற வழியில் இந்த சாமி பக்கத்துக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நாகப்பாம்பு சிலை வச்சுருக்காங்க. இந்த சிலை பார்த்திங்கன்னா 60 அடி கொண்ட நாகப்பாம்பு சிலைன்னு சொல்கிறாங்க ஐயா. நம்ம மலைக்கு போகும்போது வழியில் இருக்கு ஐயா. மலைக்கு ஏறம் பார்த்திங்களா, அந்த ஏற வழியில் லெஃப்ட் பக்கமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெரிய சர்ப சிலை இருக்குது பாருங்கள் ஐயா. இந்த நாகப்பாம்பு சிலை 60 அடி கொண்டது ஐயா. இங்கே வந்து தான் நாகதோஷம், சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம் இதெல்லாம் திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் வந்து பரிகாரம் பண்ணுறதா சொல்கிறாங்க. இது பேர் நாகமலைன்னு சொல்கிறாங்க ஐயா. இந்த கோயிலில் நாகமலைன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா இங்கே வந்து ஐயா இப்போ சாமியை பக்கம் மலை ஏறினுக்கிறோம். அந்த மலை மேலே ஏறும்போது தான் ஒவ்வொரு சிலையாக வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு விநாயகர் சிலை பார்க்குறோம். அற்புதமான ஒரு விநாயகர் சிலை பார்க்குறோம். அந்த விநாயகர் சிலை பக்கத்தில் ஒரு பாம்பு சிலை இருக்குது ஐயா. அதையும் நம்ம பார்த்துன்னுக்குறோம். ஐயா ஒரு அழகான ஒரு ஆஞ்சநேயர் சிலை பார்க்குறோம். மலைக்கு மேலே ஏறும்போது ஒவ்வொரு படியாக ஏறின்னு போகும்போது ஒவ்வொரு சிலையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஐயா. பாருங்கள், அதான் மலை ஏறி போயின்னுக்கிறேன் ஐயா. பாருங்கள் ஐயா. ஐயா போகிற வழியில் ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தை தான் அழகான ஒரு சிலைகள் சிற்பங்கள் பண்ணியிருக்காங்க. அதான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்கிறோம். எவ்வளோ அற்புதமான சிலைகள் வடிச்சிருக்காங்க பாருங்க ஐயா.
ஐயா நம்ம மலைக்கு போகிற வழியில் பாருங்கள், இந்த மலையை சுற்றி நிறைய பாம்பு தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பாம்பு பார்த்துக்கிற பாருங்க ஐயா, பாம்பு சில சிற்பம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மலை மேலே அற்புதமான ஒரு திருக்காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்கிறோம் பாருங்க ஐயா. இந்த மலையை சுற்றி நிறைய பாம்பு சிலைகள் வரைஞ்சிருக்காங்க. பாருங்கள், நிறைய இந்த மலையை சுற்றி எல்லாம் பாம்பு சிலைகள் தான் ஐயா வச்சுருக்காங்க. இந்த கோயில் என்னென்னா ஒரு பரிகார ஸ்தலம்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் நாகதோஷம், சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம் உள்ளவங்களாம் வந்து இந்த இடத்துல பரிகாரம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஐயா. ஐயா இப்போ நம்ம போகிற வழியில் ஒரு முருகர் கோயில், அழகான ஒரு முருகர் கோயில் பார்க்குறோம். பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்டுருக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ அற்புதமான சிலைகள் பண்ணியிருக்காங்க பாருங்கள். முருகன், வெற்றிவேலு முருகனுக்கு கரோகரா. சாமி பக்கம் போகும்போது நிறைய சாமி சிலையெல்லாம் இப்போ பார்க்குறோம் வழியில் ஐயா. சிவலிங்கம் வச்சுருக்காங்க. ஐயா இப்போ நம்ம மலை மேலே போயின்னுக்கிறோம் இல்லையா, இந்த போகிற வழியில் தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக சிற்பம் பண்ணியிருக்காங்க. மலை மேலே அங்கங்கே மக்கள் வந்து உட்காந்து போகிறதுக்காக மாடை மாதிரி கட்டியிருக்காங்க. ஒரு பழமையான நாகர் சிலை ஐயா. நம்ம படிக்கட்டு ஏறி போகிறோம்ல, அந்த வழியில் தான் இதை நம்ம இதை பார்க்குறேன் ஐயா. ஒரு படிக்கட்டை ஏறி போகிறோம் இல்லையா, ஐயா மலைக்கு போகிற வழியில் ஒரு குகையை பார்க்குறோம். அந்த குகைக்குள்ளே போகலாம் வாங்க. ரொம்ப சின்னதாக இருக்கு ஐயா குகை. 1966ன்னு போட்டிருக்கு ஐயா. இதான் படுத்து தான் போனோம் ஐயா உள்ள. சிவாய நம்ம ரொம்ப இருட்டாக இருக்கு ஐயா உள்ள. இதான் குகை ஐயா. இந்த குகைக்குள்ளே சர்ப்பசிலை இருக்கு ஐயா. சித்தர்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க, தவம் பண்ணியிருக்காங்க ஐயா. அப்போது அந்த காலத்தில் இந்த சித்தர்கள் வாழ்ந்த குகைன்னு சொல்கிறாங்க ஐயா. இப்போ யாரும் இல்லை. இதான் அதான் நம்ம மலைக்கு போகிற வழியில் ஒரு குகை இருக்கு ஐயா, சின்ன குகை ஐயா. உட்காந்து தான் தவம் பண்ண முடியுமே தவிர நிற்க முடியாதுங்க ஐயா. ரொம்ப சின்ன வழி, இதில் தான் நீங்கள் போனோம் ஐயா. பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறாங்க மக்கள். கோழி அறுத்து வழிபாடு பண்ணுறாங்க இந்த நாகத்துக்கு ஐயா. இது ஒவ்வொன்றும் நம்ம பார்த்துட்டு மேலே போகிறோம் ஐயா. ரொம்ப நெட்டாக இருக்குது, கஷ்டப்பட்டு போயின்னுக்கிறோம். மெதுவாக போகலாம் வாங்க ஐயா. இப்போ இதுதான் மலை, இதுதான் நாகமலைன்னு சொல்கிறாங்க ஐயா. ஐயா இங்கே இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஆடு வெட்டுறாங்க, கோழி வெட்டுறாங்க ஐயா. மலைக்கு போகிற ஏற வழியில் ஸ்டார்டிங்கில் ஐயா இது பாருங்கள், ஆடு வெட்டியிருக்காங்க, கோழி வெட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நிறையா சாப்பாடு பண்ணி சாப்பிட்றாங்க. இங்கேயே ஆடு வெட்டி, இங்கேயே கோழி சமைச்சு, இங்கேயே சாப்பிட்டு போகிறாங்க ஐயா. 4 பேர் ஆளுக்கு 2 தோசை கட்டிங்க, நீங்கள் ஒன்றா வருங்க. ஐயா நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ காலத்தி அடிகளார் மடம்னு பார்க்குறோம்.
அந்த மடத்தை நின்று தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஐயா. போகிற வழியில் ஒரு மடம் இருக்குது. ஐயா இதான் என் மலைக்கு போகும்போது ஒரு குகை இருக்குது ஐயா. இப்போ மலை ஏறி நிற்கிறோம், அர்த்தநாரீஸ்வரர் பார்க்குறதுக்காக மலை ஏறி நிற்கிறோம். அந்த மலை மேலே ஏறும்போது ஒரு குகையை பார்த்துட்டு இருக்கிறேன் ஐயா. அந்த கோயில் பேர் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் வந்திருக்கோம். அந்த கோயில் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு அற்புதமான பழமையான சிவாலயம் வந்திருக்கேன் ஐயா. அந்த கோயிலை தான் இப்போ பார்த்துன்னுக்குறோம். மலை மேலே தான் இருக்குது. அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில், பாதி சிவன் பாதி பார்வதி. அந்த கோயில் தான் வந்திருக்கோம். அது அற்புதமான திருக்காட்சி தான் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க ஐயா. ஃபுல் கூட்டமாக இருக்குது கோயிலில். ஒரு பழமையான சிவாலயம். அதுதான் ஒரு பழமையான சிவாலயம் தான் பார்க்க வந்திருக்கேன் ஐயா. இங்கே என்ன ஒன்றுன்னா, ஆண் பெண் பிரிஞ்சு இருக்கிறவங்களாம், டைவர்ஸ் கேஸ் நடக்கிறவங்க, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து தரிசனம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆணும் பெண்ணும் ஒன்றா சரின்னு ஒரு ஐதீங்க ஐயா. அதான் பாதி சிவன் பாதி பார்வதி. அந்த கோயில் தான் இப்போ வந்திருக்கேன் ஐயா. ஐயா இப்போ நம்ம பார்த்துக்கிறது பார்த்திங்கன்னா அருள்மிகு ஆதிசேஷநாதர். இந்த பாம்பாக வந்து சிவபெருமான் காட்சி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க ஐயா இந்த இடத்துல. அதை அப்புறம் பாம்பு சிற்பம் பண்ணியிருக்காங்க பாருங்க ஐயா. அதுதான் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் ஐயா. இப்போ அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோயில்னு போர்டு போட்டிருக்கு. அது அந்த சாமி தான் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் ஐயா. அப்படியே இப்போ கோயிலை சுற்றி நம்ம பார்க்குறோம். வாங்க ஒவ்வொரு கோயிலாக பார்ப்போம். இப்போ பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா அருள்மிகு கால பைரவர் பார்த்துருக்குறோம். இப்போது பைரவர் சாமி தான் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் ஐயா. அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துன்னுக்குறோம். அப்படியே பாருங்கள். இங்கே சாமிக்கு வேண்டுதலில் தான் கோழியெல்லாம் விட்டுருக்காங்க ஐயா. சாவல் விட்டுருக்காங்க முருகருக்கு. பாருங்கள், வேண்டுதலை விட்டவங்களாம் சேவல் விட்டுருக்காங்க. ரொம்ப பழமையான சிவாலயங்க ஐயா. அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். வீடியோ எடுக்க பர்மிஷன் இல்லை ஐயா. பர்மிஷன் கேட்டு தான் வீடியோ எடுத்திருக்கோம். ரொம்ப பழமையான சிவாலயம் ஐயா. அற்புதமான ஒரு திருத்தலம். பாருங்கள், ஒவ்வொரு தூணை பாருங்கள் எவ்வளோ சிற்பம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அற்புதமான ஒரு சிவாலயம் தான். இப்போ இங்கே வந்து இந்த முருகர் கோயில் இருக்குங்க பாருங்கள். மயில் வந்து சிற்பம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். செங்கோட்டு வேலவன் சன்னதிங்க ஐயா. இங்கேயே முருகர் கோயிலே இருக்குது. உள்ள சிவனும் இருக்கிறாரு, முருகர் இருக்கிறாருங்க ஐயா.
பாருங்க எவ்வளோ சிற்பம் அழகாக பண்ணியிருக்காங்க. பக்தர்கள் வந்து கியூவில் நின்றுக்கிறாங்க சாமி பார்க்க. எவ்வளோ கலைநயமிக்கமாக சிற்பம் வடிச்சிருக்காங்க பாருங்கய்யா. ரொம்ப எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரே கல்லில் இவ்வளோ சிற்பம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரே கல்லான தூண் ஐயா இது. ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கோயில். காலையில் புறப்பட்டு இப்போ தான் வந்து சேர்ந்தோம் ஐயா. திருச்செங்கோடுக்கு வந்திருக்கோம். அப்படி ஒவ்வொன்றா அப்படி பார்க்க போகிறோம். வாங்க ஐயா போகலாம். ஒரு கோயிலாக சுற்றி பார்க்கலாம் வாங்க. ஒரு பழமையான சிவாலயம். அந்த சிவாலயத்துக்குள்ளே முருகர் கோயில் இருக்கு ஐயா. வதப்ப கோயிலை சுற்றி பார்த்துன்னுக்குறோம். மலை மேலே ஏறி வரணும் ஐயா. மலை மேலே தான் இந்த கோயில் இருக்குது. பாதி சிவன் பாதி பார்வதி இருக்கிற இடம் தான். அது பேர் தான் அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில். அந்த கோயில் தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம் ஐயா. அற்புதமான ஒரு திருத்தலம். அந்த காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம் ஐயா. சிற்பெல்லாம் காமிக்கலாம் போல கீழே இறங்கி. கோவில் சன்னதி தான் இப்போ பார்த்துன்னுக்குறேன். ஒவ்வொரு கோயில் உள்ள அற்புதமான சிலை கற்பம் சிலைகளை அழகழகாக சிற்பம் பண்ணியிருக்காங்க பாருங்க ஐயா. ரொம்ப சிறப்பான ஒரு காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். ஒரு பழமையான சிவாலயங்க ஐயா. அற்புதமான ஒரு திருத்தலம். மன்னர்கள் கட்டப்பட்ட கோயில் ஐயா. இப்போ ஒரு விநாயகர் கோயிலில் பார்த்துன்னுக்குறோம். அருள்மிகு முக்கூட்டுவரை விநாயகர்னு போட்டிருக்காங்க. அதான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம் ஐயா. அழகான ஒரு சிற்பம் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். குதிரை சிற்பம் வரைஞ்சிருக்காங்க. ஒரே கல்லில் பாருங்கள் எவ்வளோ சிற்பம் அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஐயா. ஒரு பழமையான சிவாலயம். அதை தான் நம்ம பார்த்துன்னுக்குறோம் ஐயா. ஒவ்வொரு கோயிலாக பார்த்துன்னுக்குறோம். ஒவ்வொரு சன்னதியாக பார்த்துன்னுக்குறேன் ஐயா. ஒவ்வொரு சன்னதியாக பார்க்கலாம் வாங்க.
ஒவ்வொரு கோயிலாக போயின்னுக்கிறோம். ஒரு சாமியை இப்போ பார்க்க போகிறோம் வாங்க. இப்போ நாயன்மார்கள் சிலை தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம் ஐயா. ஒவ்வொருடைய நாயன்மார்கள் சிலை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்படியே பார்த்துன்னு போகலாம் வாங்க ஐயா. அதாவது நம்ம புராண கதையில் சொல்லுவாங்க இல்லையா, 63 நாயன்மார்கள். அந்த 63 நாயன்மார்கள் தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். ஒவ்வொரு சிலையை வச்சு சிற்பம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 63 நாயன்மார்கள் தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். இப்போ சப்த கன்னிகள் சொல்லுவாங்க இல்லையா, இந்த சப்த கன்னிகள் சிலை தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். சொல்லுவாங்கள்ல 7 சப்த கன்னிமார்கள்னு. இதுதான் 7 கன்னிமார்கள் சிலை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த சிலையை பாருங்கள். இதுதான் ஐயா, இதுதான் ஐயா நம்ம 7 சப்த கன்னிகள் நம்ம பார்க்குறோம். அதான் இப்போ பார்த்துன்னுக்குறோம் பாருங்கள் ஐயா. அற்புதமான ஒரு திருக்காட்சி தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மலை மேலேருந்து எடுத்துன்னுக்கிறோம் படம். பாருங்கள் ஐயா, கோபுரத்தை பாருங்கள், பக்கத்தில் மலையை பாருங்கள் ஐயா. ஒவ்வொரு சாமியாக பார்த்துன்னுக்குறேன். அப்படியே வரிசையாக போய் பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு சாமியாக பார்த்துன்னு வரோம். ஒரு அற்புதமான ஒரு காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். ஒரு பழமையான சிவாலயம் தான். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் ஐயா. பாருங்கள் இந்த சிற்பம் வடிச்சிருக்காங்க பாருங்கள். அந்த சிற்பத்தை பாருங்கள் ஐயா, எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த சிற்பம் பார்த்துருக்குறேன் பாருங்கள் ஐயா. ஒரே கல்லில் எவ்வளோ அழகாக தூண் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு திருக்காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். எவ்வளோ அழகாக கலைநயம் மிக்க சிற்பங்கள் பாருங்கள் ஐயா. ஒரே கல்லில் ஒரே ஒரு தூணில் பாருங்கள் என்ன அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஐயா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கல் பாருங்கள் 3 தூண் அமைச்சிருக்காங்க. அதான் அந்த காட்சியை இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் பாருங்கள். எவ்வளோ அழகான சிற்பங்கள் பாருங்கள். அந்த காட்சி தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் ஐயா. ஒரு பழமையான சிவாலயம் தான் வந்திருக்கோம் பாருங்கள். எவ்வளோ அழகான சிற்பங்கள் பாருங்க ஐயா. ஒரே ஒரு தூண் தான், ஒரு கல்.
அதில் எவ்வளோ அழகாக சிற்பம் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம் தான். பாருங்கள் எவ்வளோ அழகான காட்சி பாருங்கய்யா, எவ்வளோ சிற்பம் இருக்குது பாருங்கள். மக்கள் கூட்டம் நின்றுக்கிறாங்க, சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக மக்கள் நின்றுக்கிறாங்க ஐயா. அப்படியே கோயிலை சுற்றி ஒரு ரவுண்டு வந்துட்டோம். உங்களுக்காக பிரத்யோக காட்சி காமிச்சுன்னுக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அற்புதமான சிற்பங்கள் பாருங்கள் ஐயா, ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த சிற்பங்கள் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கல் தான், அந்த கல் எவ்வளோ அழகாக சிற்பம் பண்ணியிருக்காங்க பாருங்க ஐயா. ஒரே கல் செதுக்கப்பட்ட சிலை தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்கிறோம். ஐயா இப்போ கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஐயா கிட்ட இந்த கோயில் கொஞ்சம் வரலாறு கேட்க போகிறோம். ஐயா வணக்கம் ஐயா. அன்பே சிவம். வணக்கம் ஐயா, சொல்லுங்கள். என் பேர் ராஜமோகன், திருச்செங்கோடு சிவத்தண்டல் அறக்கட்டளையில் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இந்த திருச்செங்கோடு மலை பார்த்திங்கன்னா அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோயில். இந்த மலைக்கோயில் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பாடல் பெற்ற திருத்தலம், திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்றது, அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற திருத்தலம். இந்த திருத்தலத்தில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் செங்கோட்டு வேலவர்னு அழைக்கிறாங்க. இந்த செங்கோட்டு வேலவரோட வலது கையில் வேல் இருக்கும். அந்த வேலானது சிரசுக்கு மேலே இருக்கும். இடது கையில் சேவலை வச்சுருப்பார். மற்ற கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேலை வந்து சாட்சி தான் வச்சுருப்பாங்க. இறைவன் கையில் வேல் பிடிச்ச மாதிரி இருக்காது எங்கேயுமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செங்கோட்டு வேலவர் பீடத்து மேலே இருப்பார். இது ஒரு சிறப்பு. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஹரியும் மாலும் ஒன்றுங்கிற மாதிரி அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார். அதுபோக ஆதிகேஸ்வர பெருமாள் இருக்கார். பூமி தேவி ஸ்ரீதேவியோட எழுந்தருளியுள்ளார். இந்த மலை பார்த்தீங்கன்னா செங்கோடு அப்படிங்கிறதுனால தான் இந்த மலை சிவப்பு குன்றா இருக்கிறனால செங்கோடுன்னு பேர். இந்த ஊரோட பழைய பேர் நிறைய இருக்குது. இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா நாககிரி, அரவகிரி, சேசகிரி, திருக்குடி, மாட, செங்குன்றூர், இப்போ திருச்செங்கோடுன்னு இருக்குது. அருணகிரிநாதரும் பாடியிருக்கார். கந்தர் அனுபூதியில் 51 பாடல், அது 11வது பாடல் மட்டும்தான் ஊர் பற்றி வரும். அந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடல் கூக்கா வினையன் கிளை கூடியல போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா. திருச்செங்கோடை மட்டும் அருணகிரிநாதர் 51 பாடல் பாடி 62 பாடல், 51 பாடல் கந்தர் அனுபூதி. அந்த கந்தர் அனுபூதியில் 11வது பாடல் கூக்கா வினையின் கிளை கூடியல போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா நாகாசல வேளவா நாளுகவி தியாக சுரலோக சிகாமணியே. இந்த நாகாசலம்ங்கிற பேர் திருச்செங்கோட்டுக்கு உண்டு. அதை பாடியிருக்கிறார். அதே மாதிரி திருஞான சம்பந்தர் பாடினது பார்த்தீங்கன்னா 2 முறை திருச்செங்கோடு வந்து பாடியிருக்கார். ஒன்று பார்த்தீங்கன்னா திருநீலகண்ட பதிகம். அந்த பதிகம் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மக்களுக்கு வெப்பு நோய் இருந்தது, அந்த நோயை நீக்கிறதுக்கோசம் பாடினார். அந்த பாடல் 10 பாடல், அதில் ஒரு 7வது பாடல் இல்லை. அந்த பாடல் திருநீலகண்ட பதிகம் பார்த்தீங்கன்னா அவ்வினை கிவ்வினை யாம் என்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமன்றோ கைவினை செய்தெம்பிரான் கடல் போற்றுவதும் நாமடியோம் சீவினை வந்தமை தீண்டப்பெறா திருநீலகண்டம்னு பாடியிருப்பார் இந்த பதிகம். இந்த சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இறைவன் அர்த்தநாரீஸ்வரர், வலது பாகம் ஆண் பாகம், இடது பாகம் பெண் பாகம். இந்த அர்த்தநாரீஸ்வரர் பார்த்தீங்கன்னா அர்த்தம்னா தமிழில் சமஸ்கிருதம் தான், அர்த்தம்னா பாதி, நாரினா பெண்ணு, ஈஸ்வரர்னா ஆண், சிவபெருமான், அர்த்த நாரி ஈஸ்வரர். இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கேயுமே இல்லை, சுயம்பு வடிவமாக அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார். செங்கோட்டு வேலவர் வெண்பாசானமாக இருக்கார். இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா 1300 படிகள் ஏறி வரலாம். படியில் வர வழியில் பார்த்தீங்கன்னா 60 அடி நாகர் சிலை இருக்கும். இது வந்து நாகரோட நாகதோஷம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி 5 தலை நாகன் இருக்கார்.
ஆதிசேஷன், அவர் கூட மனைவி இருப்பாங்க, 2 பேர் நாகக்கன்னிகை. அவங்க பார்த்தீங்கன்னா பாதி பெண்ணு பாதி பாம்பா இருப்பாங்க. இது மிகவும் சிறப்பு. இந்த கோயில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்காளகஸ்தி, திருப்பாம்பரம், திருநாகேஸ்வரம் இந்த மாதிரி இடத்துல போய் நம்ம ராகுகேது பரிகாரம் பண்ணுறதுக்கு சமமான கோயில். திருச்செங்கோடும் அவ்வளோ முக்கியமான கோயில். இந்த கோயிலோட தல விருட்சம் பார்த்தீங்கன்னா நாகேஸ்வரருக்கு புன்னை மரம். இது அகத்தியர் பிரதிஷ்டை பண்ணதுனால இந்த நாகேஸ்வரர் அவரோட ராசிக்கு கடக ராசி ஆயிலி நட்சத்திரத்துக்கு இந்த புன்னை மரம் இருக்கு. அதே போல இலுப்பை மரம் இருக்கு. இந்த இலுப்பை மரம் பார்த்தீங்கன்னா மீன ராசி ரேவதி நட்சத்திரம்னால தல விருட்சம். இந்த இலுப்பை மரத்தை கீழே தான் பிரிங்கிமுனி ஜீவசமாதியா இருக்காரு. அதுல என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவ சமாதியிலும் சிவலிங்கம் மட்டும் தான் பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஆனா இங்க திருச்செங்கோட்டில் பிரிங்கிமுனி ஜீவசமாதி கீழே பார்த்தீங்கன்னா நாகர், 5 தலை நாகரோட சிவலிங்கம் பிரதிஷ்டம் கூட விஷாலாட்சி இருப்பா. காசி விஸ்வநாதர் விஷாலாட்சியோட இங்க பிரிங்கிமுனி ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார். பிரிங்கிமுனியோட பிறந்த ஊர் பரங்கிமலை. இப்போ அதை சென்னையில் இருக்கு சென்ட் தாமஸ் மவுண்டன் அறிவிச்சு அவர் தவம் பண்ண ஊர் திருஆமத்தூர். அவர் முக்தி அடைஞ்ச தலம் திருச்செங்கோடு. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், சிவத்தென்றல் ராஜ்மோகன். ஐயா இப்போ மலை மேலே தான் நம்ம வந்திருக்கோம். இந்த மலை மேலேருந்து பாருங்கள், இந்த ஊர் எவ்வளோ சிறப்பாக தெரியுது பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு ஊர், அதான் திருச்செங்கோடு. மலை மேலே தான் இப்போ கோயில் மேலே தான் இருக்கும். கோயில் மேலே உங்களுக்கு நம்ம வீடியோ காமிச்சிக்கிறேன் பாருங்கள். ஐயா எவ்வளோ அழகான சிற்பங்கள் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது கோபுர தலைவாசல் தான் இருக்கும். இந்த ராஜகோபுரத்தை நிற்கிறோம். எவ்வளோ அற்புதமான சிற்பங்கள் பாருங்கள். எவ்வளோ கலைநயமிக்க வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில். ஐயா இப்போ நம்ம மேலே பார்க்குற ராஜகோபுரத்துக்கு மேலே கீழே 27 நட்சத்திரங்கள் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். சிற்பம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஐயா. ஐயா இப்போ கோயிலுக்கு வந்திருக்கோம். ஐயா கிட்ட தான் அந்த கோயிலோட வரலாறு கேட்க போகிறோம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க. சொல்லுங்க ஐயா. வாகர்த்தாவித சம்யத்தோ வாகர்த்த பிரதிபத்தஜே ஜெகதப்ப யோபந்தே பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா. அன்பு சார்ந்த பக்தகோடி பெருமக்களே, இப்பொழுது திருக்குடி மாட செங்கன்றம் என்று அழைக்கக்கூடிய திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரருடைய தலைவர்களாகப்பட்டது இங்கே சொல்ல உள்ளார்கள். இங்கே அர்த்தநாரீஸ்வரர், செங்கோட்டு வேளவர், ஆதிகேஸ்வர பெருமாள் என்ற அந்த சைவத்தையும் வைமனத்தையும் சேர்த்துக்கூடிய ஒரு தலமாக இந்த தலம் விளங்கக்கூடியது. இந்த தலத்திலே இறைவன் அர்த்தநாரீஸ்வரர், மாதுருபாகன், உமையொருபாகன் என்று திருநாமத்தில் பல திருநாமங்களினால் போற்றப்பட்டுள்ளது. இங்கே செங்கோட்டு வேளவர் அருணிநாதனார் கந்தர் அலங்காரத்தில் அருணிநாதர் இந்த முருகப்பெருமானை சில பாடல்கள் பாடியுள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த அர்த்தநாரீஸ்வரர் தலத்திலே ஆணொரு பாதி பெண்ணொரு பாதி என்று சொல்லக்கூடிய வகையிலே அம்பாள் 21,000 வருஷம் தபஸ் பண்ணி இந்த தலத்திலே 21,000 ஆண்டுகள் தபஸ் பண்ணி சுவாமி கிட்ட இடது சரீரம் வாங்கினது இந்த தலத்தில்தான். இந்த தலமாகப்பட்டது திருமணத்திற்கு மற்றும் குழந்தை பாக்கியம் உள்ளவர்களுக்கு, நமது தொழிலிலே வளர்ச்சி பெறுவதற்கு, நல்ல ஒரு வாழ்வில் நல்ல ஒரு அனுகூலத்தை பெறுவதற்கு இந்த தலமாகப்பட்டது அர்த்தநாரீஸ்வரர் நல்ல வழிகாட்டுவார். மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த தலத்திலே இறைவன் செங்கோட்டு வேளவரையும் அர்த்தநாரீஸ்வர பெருமானையும் வேண்டி பிரார்த்தனை செய்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் என்பது எந்த விதமான ஐயமின்றி கூறப்படுகிறது. அர்த்தநாரீஸ்வரர், மாதுருபாகனார் என்று சொல்லக்கூடிய திருஞானசம்பந்தர் குரல் சுழிநோற்றும் பருவத்திலே இந்த தலத்திலே அவினைக்கு இவினை என்று திருப்பதிகத்தை பாடி 7ஆம் நூற்றாண்டில் வழிபட்டுள்ளார். மேலும் இந்த தலத்திலே நாகதோஷம், சர்ப்பதோஷம், ராகதோஷம் போன்ற தோஷங்களினால் நிவர்த்தி அடைகிறது.
ஏனென்றால் இந்த ஊருக்கு பேர் நாககிரி என்று பேர். இந்த ஊர் மலையாகப்பட்டது சர்ப்பம் இருக்குமாறு அடங்கப்பட்டது. இந்த தலத்திலே அர்த்தநாரீஸ்வரர் இறைவன் மாதுருபாகனார் சுயம்பு வடிவாக காட்சியளிக்கிறார். செங்கோட்டு பெருமானும் சுயம்பு வடிவாக காட்சியளிக்கிறார். மேலும் பக்தர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க இந்த தலத்திலே சிறப்பான பூஜைகள் எல்லாம் நடைபெற உள்ளது. எனவே பக்தர்களையும் திரளாது அம்மையப்பன் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் நம்ம கோயில் சுற்றி பார்த்தோம், ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்களா? சரி, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் சக்தி ஜோசியர். வணக்கம் ஐயா.